Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 571 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அந்த பிக் மாம் கிட்டயே சேலஞ்ச் விட்டான்ல, இந்த ஐலாண்ட நீ அழிச்சினா தேடி வந்து வாயில மிதிப்பேன்னு. அது மட்டும் இல்லாம வண்டியா திட்டிருப்பான், உனக்கு என்ன மூளை இருக்குதா, கேண்டிஸ் காண்டி ஒரு கண்ட்ரியவே அழிக்கிறேங்கிற, இப்ப தான்டா கஷ்டப்பட்டு இந்த கண்ட்ரியவே காப்பாத்தி இருக்கோம், லூசு மாதிரி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிய மென்டல்னு வாயில வந்ததெல்லாம் சொல்லி திட்டுவானா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க, ஐயோ யாரு கிட்ட வாய விடுறான்னு தெரியாம வாய விட்டுட்டு இருக்கானே, அவ காண்டாயி மூச்சு விட்டாலே இந்த பாதி ஐலாண்ட் அழிஞ்சு போயிடும், அவன் ஆளு கிட்ட போய் வம்புத்துட்டு இருக்கானேன்னு நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த மீசக்காரன் கேஷுவலா காஃபியை குடிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கானே, இவனை என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது போன் அடிக்கும். போன் அடிக்கிறத பார்த்தோன்னே பீதி ஆயிருவானுங்க. ஏன்னா கால் பண்றது வேற யாரும் இல்ல, பிக் மாம் தான். ஏன்னா பெக்கம்ஸ் ஆல்ரெடி இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்னு போன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டான். இப்ப அதை பத்தி விசாரிக்க தான் கால் பண்றாங்க போலாமானா, சுத்தி இருக்க எல்லாருமே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. எது பிக் மாமான்னு. நம்ம பள்ளிகளுக்கு அதை பத்தி எல்லாம் சுத்தமா கவலையே இல்ல. அப்படியே முறைச்ச மேனிக்கு கொலவெறியோட தான் நிப்பானுங்க. அவனுக்கு ஆளுகளே போன் எடுக்க பயப்படுறானுங்க. சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது அவனுங்க ஏன் எடுக்க பயப்படுறானுன்னு. ஏன்னா எடுத்த உடனே அவ கேண்டியை தான் கேட்பா, இல்லன்னு சொன்னா பச்சை பச்சையா திட்டுவா. அதனால என்ன பண்ணலான்னு தெரியாம மண்டைய பிச்சுட்டு இருப்பானுங்க. என்னடா இவனுங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு லூஃபி போய் போன் எடுத்துருவான். அதுவும் எடுத்துட்டு என்ன சொல்லுமா, அங்க அவ என்னது இது புதுசா யாரோ போன் எடுக்கிறாங்களேன்னு முழிப்பா. இங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, நம்ம சாகவே போறோம்னு. நீங்க போன் எடுத்த நம்ம பையன் நீதான பிக் மாம் சொல்லுன்னு ஏதோ எதிர்த்து வீட்டுக்காரியை கேட்கற மாதிரியே கேட்பான். கூட இருக்க அவளோட ஆளுங்க எல்லாம் டேய் 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 கொஞ்சம் கம்முன்றாம்பாங்க. அவன் கேட்க மாட்டான். இங்க பிக் மாம் நீ டமகோவும் இல்ல பெக்கம்ஸும் இல்ல, யாரா நீ சவுண்ட் ஓவரா இருக்குதுன்னு கேட்பான். நான் தான் மங்கி டி லூஃபி கிங் ஆஃப் த பைரட் ஆக போறவன்னு சம காண்டா கத்துவான். கூட இருக்கவனுங்க வேணாண்டா வேணாண்டா அப்படி பேசாதம்பாங்க. நம்ம பையன் அதை கண்டுகிற மாதிரியே இல்ல. இங்க மக்கள் என்ன லூஃபி இப்படி பேசிட்டு இருக்கான், இதனால அவ காண்டாய் எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருவாளே அச்சோன்னு பதறுவாங்க. பிக் மாம் இருந்துகிட்டு மங்கி டியா அப்படின்னா நீ கார்போட கிராண்ட்சன் தானேன்னு கரெக்டா கேட்பான். ஏன்னா லூஃபியை பத்தி அவளுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய போரையே கிளப்பி விட்டானே, அதை பத்தி அவ பேசிட்டு இருக்கும் போதே லூஃபி இடையிலேயே கத்துவான், ஸ்வீட்ஸ் எல்லாம் காலி ஆயிருச்சு, எல்லாத்தையுமே நான் தான் தின்னேமா அப்படின்னா நிஜமாவே அவங்க கிட்ட ஸ்வீட் இல்லையான்னு பயங்கரமா காண்டாயிருவா. அவங்க கிட்ட 10 டன் இருக்குமே, மிச்சம் எல்லாம் எங்கன்னு கேட்டா 10 டன்னையுமே நான் தான் தின்னேன், உனக்கு ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்காதுமா. ஆல்ரெடி அவ வாயில எச்சு ஊத்திட்டு இருந்துச்சு, இப்ப சுத்தமா கிடையாதுன்னு உடனே செம காண்டாயிருச்சு. எல்லாருமே பதறுவாங்க, அட பாவி பயல சொந்த செலவுல இப்படி சூனிய வச்சுட்டியாடான்னு. அங்க பிக் மாம் பயங்கர ஷாக்ல இருக்கா, எனக்கு இந்த டைம் ஸ்வீட்ஸ் இல்லையான்னு. ஏன்னா அவ்வளவு ஆர்வமா எப்பண்டா வரும்னு வெயிட் பண்ணி அவ ஆளுகளையே தின்னுட்டா. அப்ப எவ்வளவு வெறியில இருந்திருக்கா. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாருமே உறைஞ்சு போய் தான் நிப்பாங்க. பிக் மாமால ஏத்துக்க முடியல. இல்ல நீ பொய் சொல்ற, ஃபிஷ்மேன்ஸை கவர் பண்றதுக்காக நீ பொய் சொல்றியான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல லூசு, நான் தான் சாப்பிட்டேன், ஆனா உனக்கு அதை குடுக்க வச்சிருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது, கடைசி பீஸ் வரைக்கும் ரசிச்சு சாப்பிட்டேன், நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், என்கிட்ட இப்ப ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது, ஸ்வீட்ஸுக்கு பதிலா இதை வேணா தரேன், நீ இந்த ஐலாண்ட ஒண்ணும் பண்ணக்கூடாதும்பா. அவன் என்னடான்னா ட்ரெஷரை எப்படி நான் சாப்பிடுறது, எனக்கு ஸ்வீட்டான கேண்டிஸ் தான் வேணும்பா. இங்க இந்த பிக் மாமோட ஆளுங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு இது ட்ரெஷரானு வந்து பாப்பானுங்க. பார்த்தா மூடியில ட்ரெஷர்லாம் அப்படியே பிரிங்கி வெளியில் நிக்குமா. இவ்வளவு நேரம் ஏதோ அழுக்க மூடிய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்கன்னு நினைச்சிருக்கானுங்க. ஆனா ட்ரெஷர் இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன்னா இவனுங்க எல்லாம் பைரட்டுங்க. பிக் மாமுக்கு வேணா கேண்டிஸ் மேல ஆசை இருக்கலாம், ஆனா இவனுக்கு கண்டிப்பா ட்ரெஷர் மேல தானே ஆசை இருக்கும். எப்படியாச்சும் அவளை மண்டைய கழுவிடலான்னு போனை வாங்கி, அம்மா நான் தான் டமகோ பேசுறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்டன் கிட் நம்ம ஆளுங்க 2 கப்பலை காலி பண்ணியிருக்கான். அதான் 100 மில்லியன் ஒர்த் உள்ளவன் லூஃபி கூட சபாரி ஆர்கிபெலகோல மீட் பண்ணானே, இரும்பு எல்லாத்தையுமே இழுத்து வச்சு அடிப்பான். இதனால இவங்களுக்கு பெரிய லாஸ். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இவங்களுக்கு பண தேவை வேற நிறைய இருக்குது. நம்ம ஜாலியா அந்த கேண்டிஸ் இதெல்லாம் சாப்பிடறத ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் தள்ளி வச்சீங்கன்னா போதும், இவங்களை மன்னிச்சு விட்டுட்டு அந்த ட்ரெஷரை வாங்கிடுவோம், அதை வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பிளான் பண்ணலாமா. அப்படி உங்களுக்கு அவசரமா ஸ்வீட்ஸும் டெலிஷியஸா ஏதாச்சும் வேணும்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க வர்ற வழியில எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு வர்றோம், என்ன ஓகேவான்னு கேட்டவொன்னு அப்படியே சைலண்டா இருப்பா. அப்பாடா ஒத்துக்க போறான்னு பார்த்தா பச்சையா திட்டுவா. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு மேட்டர் என்கிட்ட சொல்லுவேன், எந்த ஊர்லயாச்சும் பைரட்ஸுங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கானுங்களாடா கொய்யாலைகளா அப்படின்னு காட்டுக்கத்து எதுவா. உடனே ஐயோ மன்னிச்சிருங்கம்மா. உடனே பிக் மாம் என்ன சொல்லுவானா, நான் ஐலாண்ட விட்டுறேன், ஆனா அதுக்கு பதிலா நான் உன் மேல வெஞ்சன்ஸ் வச்சுட்டேன்பா. அதாவது ஐலாண்ட விட்டுட்டா, இப்ப லூஃபிய பழிவாங்க போறா. இதை கேட்டுட்டு மக்கள் தான் பதறுவாங்களே தவிர நம்ம பயிலுக்கு பதற மாட்டானுங்க. கேஷலா வாங்கட்டும் என்னத்த வாங்குறா எவ்வளவு வாங்குறான்னு நம்மளும் பாத்துருவாங்கிற மாதிரி கேஷலா இருப்பானுங்க. அதே நேரம் இங்க ஷிரோகோஷிக்கு லூஃபி மத்தவங்க இன்னும் வரலையேன்னு கொஞ்சம் கவலை. நமி ஆமா லேட் பண்றானுங்க, ஆனா வர்றவனுக்கு ட்ரெஷர் மட்டும் இல்லாம வரட்டும், தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பேன்பா. இங்க பிக் மாம் லூஃபிய மாட்டிட்டு இருப்பான். எனக்கு இப்ப உன் பேரு நல்லா தெரியும் மங்கி டி லூஃபி, நீ நியூ வேர்ல்டுக்கு வா மகனே, உனக்கு இருக்குது ஆப்பும்பா. ஐயோ அவசரப்பட்டு இப்படி மாட்டிட்டியாடான்னு அங்க மினிஸ்டர் பதறுவாரு. ஆனா லூஃபி
கேஷுவலா அந்த போன் எடுத்து வெயிட் பண்ணு வந்துகிட்டே இருக்கேன், உனக்கும் எனக்கும் சில பல விஷயங்களை செட்டில் பண்ண வேண்டி இருக்குது, பண்ணிட்டேன்னா சரியா போயிரும்னு மிரட்டுவான். அவளே அங்க ஷாக் ஆயிருவா, என்ன நம்மளேவே மிரட்டானேன்னு. என்ன மேட்டர்னா இனிமேட்டு இந்த ஐலாண்ட அவ கையில ஒப்படைக்க போறது இல்லையாமா. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கேண்டி இல்லன்னு எப்ப வேணாலும் இந்த ஐலாண்டாவை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நியூ வேர்ல்டுக்கு வந்து உன்னைய உதன்னு உதச்சு ஓட விட்டு இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டிய என்னோட டெரிட்டோரியா மாத்திரன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கத்துவான். அதை கேட்டுட்டு பிக் மாமுக்கு வல்ல காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.